ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி டியூ டூ சம் ஒர்க் லோட். ஸோ நவ் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் குண்டு மாங்காய் மட்டும் தான் சேர்த்தேன். இந்த மாதிரி கட் பண்ணி காய வச்சுக்கணும். ஈரமே இருக்கக்கூடாது. 5 டம்ளர் வந்துச்சு. ஸோ 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து வெந்தய பொடி, இது வந்து கலர் கம்மியாக இருக்க மிளகாய் பொடி சும்மா கொஞ்சமாக ஸ்டார்ட்டிங்க்காக சேர்த்துருக்கேன். 3/4 டம்ளர் வந்து கல்லுப்பை நல்லா மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு கடுகு, அதை வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லான மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்துடும். இப்போது இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை வந்து சேர்த்துக்கலாம். இதில் அந்த மாங்காய் வந்து கழுவி தொடச்சி காய வச்சேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி அதையும் காய வச்சேன், ஈரத்தன்மை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே அளவில் அந்த டம்ளர்லேயே நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே அளவுலேயே வந்து நல்லெண்ணெய் பச்சையாகவே சேர்க்கணும். நான் வந்து 2 டம்ளர் நல்லெண்ணெய் சேர்த்தேன். நல்லா சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு 1 வீக் அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ண பாத்திரத்தில் நல்லா சுட சாதத்தை போட்டு நல்லா பெனஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். 1 வீக் அப்புறம் வந்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்லா அது எல்லாம் அப்படியே அந்த மாங்காய் வந்து நல்லா எண்ணெயில் வந்து ஊறி போய் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க் யூ. பை.